ஸ்டார்ட்ல டஞ்சன் கேட் தான் ஷோ பண்றாங்க. இது வந்து ஒரு பிக்சட் டஞ்சன். ஓகேங்களா. நுழைவாயில் பிற தளங்களுக்கு தற்போதைய காத்திருப்புன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இவர்கள் கிளான்ஸ் இல்லாத குறைந்த நட்சத்திர வேட்டைக்காரர்கள். கேட் வந்து சமீபத்துல தான் உருவாச்சு சொல்லி பேசிக்கிறாங்க. மேலும் அவர்கள் நிரந்தரமற்ற குழுக்களை உருவாக்குகிறார்கள். அதாவது கேட் வெளில நின்று அவங்களுக்கான டீம்மேட்ஸை அந்த சமயத்துல தான் பிடிக்கிறாங்க. பழங்கால தோட்டம், அதாவது ஏன்ஷியன் கார்டன் தான் ஷோ பண்றாங்க. ஸோ இதனுடைய கிரேட் பாத்தீங்கன்னா வந்து சமீபத்துல தான் வந்து திறக்கப்பட்ட கேட் வந்து அரக்கர்களின் வகை இங்க உள்ள யார் யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா காப்ளின்ஸ் தான். ஓகேங்களா. ஸோ காப்ளின்ஸ் கிளியர் பண்ணா கேட் வந்து க்ளோஸ் ஆகிடும், அல்லது வந்து கோரை வந்து டெஸ்ட்ராய் செய்தா வந்து இந்த கேட் வந்து டிசப்பியர் ஆகும். நம்ம ரேகா வந்து யோசிக்கலாம், அந்த பழங்கால தோட்டம் தான் நான் தேடிக்கொண்டிருந்த சரியான இடம். குறைந்த சிரம நிலை என்பதால் ஆரம்பிக்க இது ஒரு சிறந்த இடம். அதாவது டிஃபிகல்ட்டி வந்து லோவா இருக்கிறதுனால ஸோ இங்க வந்து நான் வந்து என்னோட பவரை டெஸ்ட் பண்றேன்னு சொல்றான். அப்ப அங்க இருக்க ஒரு குரூப்பும் வந்து எல்லாரும் கேளுங்க, நாம வந்து ஒரு குழு வந்து தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. என்னிடம் வந்து ஒரு டேங்கரு ஸோ இன்னொரு ஆர்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்றான். ஸோ இவங்க வந்து பார்த்து வச்சுக்கோங்க, முக்கியமான கரெக்டர். ஒரு நல்ல குழுவை உருவாக்க ஆட்களை தேர்ன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப நம்ம ரேகோ அப்படின்னு சொல்லி சொல்றான். நீ வந்து தனியாக இருந்தா எங்களோட சிற விரும்பினு சொல்லிட்டு யூமான்ற அந்த லீடரும் கேட்கிறாரு. ஸோ நம்ம ரேகோ வந்து இல்ல பரவாயில்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்போ வந்து ஓ சரின்னு சொல்லிட்டு அவரும் ரிப்ளை பண்றாரு. அப்ப அங்க இருக்க அந்த கேர்ளும் வந்து அவன் இப்போதுதான் வேட்டைக்காரன் ஆகியிருப்பான் போல இருக்கிறது, அவன் தனியாக சமாளிப்பானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீடருக்காரன் கேட்கிறான். ஸோ அப்போ அந்த பெண் உறுப்பினரும் நீ என்ன பேசுகிறாய், அவன் நம்மை வேண்டாம் என்று கூறிவிட்டான், அதனால அவனை பற்றி கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப நம்ம ரேகா வந்து எந்த லெவலுக்கு நான் தனியா இருப்பதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். எனது புதிய திறன்களை சோதிக்க போகிறேன்னு சொல்லிட்டு டஞ்சனுக்குள்ள என்ட்ராகிறான். நீங்கள் பழங்கால தோட்டத்திற்குள் நுழைந்து விட்டீர்கள். நம்ம ரேகா வந்து அமைதியா இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். பொதுவாக இப்படி இருக்கும் போதுதான் ஏதாவது வெளிப்படும், இது ஒரு வழக்கமான முறைதான் சொல்லிட்டு சொல்றான். அதாவது சைலண்டா இருந்து பதுங்கி தாக்குதல் நடத்துவாங்கன்னு சொல்லிட்டு கணிக்கிறான். அப்ப வந்து கிரக்குன்னு சொல்லி சத்தம் கேட்குது. எனது முதல் இறை ஒரு காபிள் என்று நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப ரேகா வந்து சாவதற்காக தேடி வந்ததற்கு நன்றி. அதாவது புதர்ல இருந்து அட்டாக் வந்து நம்ம ஹீரோ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இரண்ட மாயாஜால திறன்களை செயல்படுத்துறதுன்னு சொல்லிட்டு லைஃப் ட்ரெயினை வந்து யூஸ் பண்றான். அதாவது அதனுடைய ஆத்ம சக்திய உடல்நல சக்தியா வந்து மாத்துறான். அதாவது அவனோட பவரை பயன்படுத்துறான். அப்புறம் வந்து உயிர் உறிஞ்சுதல் லெவல் 1ல இருக்கு, ஆத்ம மாயாஜால மந்திரம், இலக்கியின் உயிர் சக்தியை வந்து இது உறிஞ்சிடும். அப்ப வந்து என்ன ஷோ பண்றாங்கன்னா உயிர் உறிஞ்சுதல் செயல்படுகிறது. நம்ம ரேகா வந்து சில முக்கியமான சக்திகளும் ஆத்ம சக்திகளும் எடுக்கப்பட்டுள்ளன்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அப்போ வந்து காப்ளின் உயிர் சக்தியை உறிஞ்சிருச்சு. அடிப்படை தகுதிகள் ஹீரோக்கு வந்து அதிகரிக்கிறது, ஸ்டாட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எஜிலிட்டி ஸ்ட்ரென்த்னா வந்து 0.2 0.4 சொல்லிட்டு ஆட் பண்றாங்க. அப்ப நம்ம ரேகா வந்து இது அற்புதம், உயிர் உறிஞ்சுதல் மூலம் கொன்றால் எனது தகுதிகள்ன்றது உயருமா, அதாவது பிசிக்கல் காம்பேட் இல்லாம பவர்ஸ் யூஸ் பண்ணா கூட அந்த மாதிரி ஸ்டாட்ஸ் இம்ப்ரூவ் ஆகுமான்னு சொல்லி யோசிக்கிறான். லெவல் அப் போனஸ் ஏராளமா இருக்குது. அதாவது ஒரு கில் பண்ணா 5 பாயிண்ட்ஸ் போல தராங்க. அப்படியானால் 25 காப்ளின்களை கொன்றால் ஒரு லெவல் உயரத்துக்கு சமமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். லினை உயர்ந்தன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு நோட்டிபிகேஷன் வருது. அப்ப நம்ம குரோனோஸ் மினியனும் வந்து ஒப்பந்ததாரரை இது உனக்கு பிடித்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். ஏன்னா வந்து அந்த ஒயிட் லைட் பவரை யூஸ் பண்ணி ஹீரோ என்ன பண்ணிருப்பான், ஹோலி பவரை ஸ்பெஷல் பவரா மாத்திருப்பான். ஸோ அப்போ வந்து நம்ம ஆமா இது ஆச்சரியமா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றான். ஸோ எல்லாம் என்னாலதான், எனது சேவை உனக்கு பிடித்திருக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஏன்னா வந்து ஹீரோக்கு அந்த ஒயிட் லைட்டு லைஃப் ட்ரெயின் ரெண்டுமே வந்து இவர் கொடுத்த பவர் தான். ஹீரோ நெக்ரோமேன்சி எப்படி பண்ண முடியும், அந்த காப்ளின்ஸோடைய லைஃப் பவரை உரியறான். இது வந்து பிரீஸ்டுக்கான பவர், 2 பவர் கொடுத்துருப்பாங்க பாத்தீங்களா. பிரீஸ்டுக்கு வந்து லைஃப் ட்ரெயின் பவரும் ஒயிட் நைட் மூலியமா இப்ப லைஃப் ட்ரெயின் பண்றான் பாத்தீங்களா. இதை வந்து ஹோலி பவரா இருக்கும், இதை வந்து ஸ்பிரிச்சுவல் பவரா மாத்திட்டு நெக்ரோமன்சிக்கு ஹீரோ பயன்படுத்திக்கலாம். அதாவது ரைஸ் அண்ட் இதெல்லாம் இன்னும் தரமா இருக்கும். நான் வர சொல்றேன் காய்ஸ். அவன் நம்ம ரேகாவும் சரி, அவனது திறன்களை அவ்வளவு மோசம் இல்லை என்பதால் நான் ஒப்புக்கொள்ளுதான் வேணும்னு சொல்லிட்டு குரோனோஸை பத்தி நினைக்கிறான். சரி, இப்போது என்னிடம் ஒரு பிணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்பதான் நெக்ரோமன்சியை பயன்படுத்தான். இதுக்கு முன்னாடி வந்து பிரீஸ்ட் பவர் தான் பயன்படுத்தி இருப்பான், அந்த ஒயிட் நைட்டு அதே போல லைஃப் ட்ரெயின் தான். ரேகா வந்து ஆரம்பிக்கலாம். அழைப்புக்கு பதிலளி அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ் ஹண்டட் பிணங்களை வந்து எழுப்புறான்.
ஸோ அப்போ வந்து ஒரு ஜாம்பி வந்து உருவாக்கம் சிறப்பாக முடிஞ்ச சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் வருது. அனைத்து தகுதிகளும் வந்து 30.2% அதிகமாகுது. ஸோ இதோட ஸ்டார் பார்த்தீங்கன்னா 1 ஸ்டார் ஜாம்பி வீரர். ஓகேங்களா. அதே போல இதனுடைய கிளாஸ் வந்து அன்டேடு, கிரேட் வந்து எஃப் ரேங்க்ல இருக்கு. ஓகேங்களா. நம்ம ரேகா வந்து இதை கொண்டு பழங்கால தோட்டத்தில் ஒரு மனிதன் செய்யும் வேலையை செய்ய முடியும் சொல்லிட்டு நினைக்கிறான். இங்கே நிறைய பேர் இருக்கிறார்கள். ஒரு சிறிய காம்பேட் டெஸ்ட் வந்து நடத்தலாமா செல்னு சொல்லிட்டு ஜாம்பியை ஏவி விடுறான். ரேகா வந்து நன்றாக சண்டையிடுகிறான்னு சொல்லிட்டு ஜாம்பியை பாராட்டுறான். ஓகேங்களா. அப்ப ரேகா வந்து இது ஒரு ஜாம்பி, இதை எவ்வளவு கொத்தினாலும் சாகாதுன்னு சொல்லிட்டு சொல்றான். அதாவது அதுக்கு வந்து வைட்டல் பாயிண்ட்ஸ் எதுவுமே கிடையாது இல்ல, நான் உங்கள் பக்கம் இருப்பது போதாதான்னு சொல்லி தான் சொல்றான். அப்போ வந்து எலும்புகளை கட்டுப்படுத்துதல் லெவல் 1ல இருக்கு, செயல்படுதுன்னு சொல்லிட்டு வருது. அதாவது கையை வந்து ஆயுதமா வந்து மாறுதாங்க. மற்றவர்களின் உயிர் சக்தியையும் என்னால் உறிஞ்ச முடியுமா என்று பார்ப்போம்னு சொல்லி சொல்றான். ஸோ அப்போ நோட்டிபிகேஷன் வருது. வேகம் +0.3 உயருது, வலிமை வந்து 0.5 உயருது. நம்ம ரேகா வந்து இது உயிருடன் இருப்பவர்களிடம் மட்டுமே வேலை செய்கிறது. உயிர் உறிஞ்சும் திறனுக்கு பல பயன்பாடுகள் உள்ளனன்னு சொல்லி சொல்றான். அவர் சிஸ்டம்ல இருந்து வேகம் வந்து 0.1 இன்க்ரீஸ் ஆகுது, வலிமை வந்து 0.4 இன்க்ரீஸ் ஆகுது. ரேகா வந்து அப்படியானால் வேகத்தை நம்ம அதிகரிப்போம்னு சொல்லிட்டு சொல்றான். அப்போ வந்து ஒரு கதறல் சத்தம் வந்து நெக்ரோமன்சர் வந்து அங்க அழைக்குது. ஸோ அழைப்புக்கு பதிலன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றான், பிணங்களை எழுப்புதலை வந்து செயல்படுத்துறான். அது ரைஸ் 100. ஓகேங்களா. ஸோ நைட் சொன்னது சரியாக இருந்தால் அது அந்த குழுவை என்னிடம் கொண்டு வந்திருக்கும் சொல்லி ஹீரோ வந்து யோசிக்கிறான். அந்த பொருளை பெறும் வரை நான் இங்கிருந்து தொடர வேண்டும் சொல்லி சொல்றான். 2 காப்ளின்களின் உருவாக்கம் மிகப்பெரிய வெற்றியை அடைந்தது. அனைத்து தகுதிகளும் வந்து ஸோ வந்து 100% வந்து அதிகமாயிடுச்சு. ரேகா வந்து அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஒரு நெக்ரோமன்சராக இருப்பதுதான் மிகவும் சிறந்தது. நான் ஏற்கனவே சொன்னது போலதான் இதை ஒரு கௌரவத்துடன் தொடங்குவேன்னு சொல்லி சொல்றான். நெக்ரோமன்சர் வந்து களத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். அதாவது ஹீரோ வந்து நெக்ரோமன்சர் ஃபீல்டுல இப்ப இருக்கான். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, கட்டுப்படுத்தக்கூடிய 100 வந்து அதிகபட்ச வரம்புன்றது 2080 இருக்கு ஹீரோக்கு. ஸோ இப்போ வந்து 20-100 ஆர்மியை வந்து ஹீரோ வந்து கண்ட்ரோல் பண்ணிச்சான் சோல்ஜர்ஸா. அப்போ அந்த வேட்டைக்கார பொண்ணு வந்து ஃபயர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றாங்க. அப்ப நம்ம ரியோகாவும் நில்லுங்கள், யார் இங்கே வருவதும் போவதுமாக இருப்பதுன்னு சொல்லி கேட்கிறான். அப்ப நீங்க யாருன்னு கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, நாங்க தான் வந்து ட்வின் ஷேடோ ஹண்டர்ஸ், அதாவது இரட்டை நிழல் ஹண்டர்ஸ். அப்ப நம்ம ரியோகா வந்து ட்வின் ஷேடோ வேட்டையாளர்களா, அவங்கள ஆம்னு சொல்றாங்க. அப்ப ரியோகா வந்து எனது கால பயணத்திற்கு, அதாவது ரிக்ரெஷனுக்கு முன்பு என்னை கொலை செய்ய முயன்றவர்கள் இருக்குதான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து யோசிக்கிறான். நான் கடந்த காலத்திற்கு திரும்புவதற்கு முன்பு என்னை கொல்ல முயன்றவர்கள் இவர்கள் தான் சொல்லி நம்ம ரேவுகாவன் சொல்றான். அந்த 3 நிழல் வேட்டைக்காரர்கள் தான் சொல்லி சொல்றான். அப்ப அந்த பொண்ணு வந்து அம்பு எய்கிறாங்க. அப்ப நம்ம ரேவுகா வந்து யோசிக்கிறான், அவர்கள் அவ்வளவு பலவீனமானவர்களாக தெரியவில்லை. சரி, ஏனென்றால் அவர்கள் இருவரும் வந்து இன்னும் வந்து சி ரேங்க்ல தான் இருக்காங்க. மேலும் அன்று 2 பேர் தான் இருந்தார்கள் என்று எனக்கு தெரியும், 3 பேர் அல்ல. அதாவது இவங்க ட்வின்ஸ் தான், இவங்க வந்து ஒரு பெஸ்ட் ட்வின்ஸ் கூட சொல்லுவாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணையும் பையனையும். அப்படியே வந்து யோசிக்கலாம், எதிர்கால எதிரிகளை இப்போதே முடிப்பது ஒரு மோசமான முடிவு அல்ல. ஆனால் அவர்கள் ஒரு கொலைகார கும்பலை போல இல்லாமல் ஒரு சாதாரண குழுவை போலவே இருக்கிறாங்கன்னு சொல்லி ஹீரோ வந்து இறக்கப்படுறான். அப்ப வந்து அந்த யூகார் என்கோன்ற பர்சன் வந்து, அந்த ஜாம்பி நீ தான் அதை கட்டுப்படுத்துறியான்னு சொல்லி கேட்கிறான். ஸோ 2 பேர் காய்ஸ், ஹியூமன்டோ அந்த லீடரு, அந்த பொண்ணு வந்து யூகார் என்கோ, அந்த ஜாம்பியை நீ தான் கண்ட்ரோல் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த லீடரும் கேட்கிறான். ஸோ இவங்க வந்து ஒரு ட்வின் ஷேடோ ஹண்டர்ஸ், யூமா அண்ட் யூகார் என்கோ. இவங்க வந்து இரட்டை ஹண்டர்ஸ்னு கூட அழைப்பாங்க. அப்போ நம்ம ரியூகா வந்து, ஆமாம் இது எனது சம்மன்ஸ் தான் சொல்லி சொல்றான். அதாவது நான் தான் வர வச்சேன். இந்த வளர்ச்சி நிலையில் எனக்கு சுமைகளை சுமப்பவர்கள் தேவை. அதாவது ஹீரோ வந்து கொண்டுகிட்டே போறான்ல, அந்த மேஜிக் ஸ்டோன்ஸை கலெக்ட் பண்றதுக்கு அடியாளங்க தேவை, அதாவது தூக்கின்னு போறதுக்கு. ஓகேங்களா. இந்த ஆரம்ப நிலை வீரர்களுக்கு பணம் சம்பாதிப்பது எப்படி என்று ஒரு பாடம் புகட்டுகிறேன்னு சொல்லிட்டு சொல்றான். நீங்கள் என்னுடன் வேலை செய்ய விரும்புகிறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, அந்த லீடராகிய யூமா வந்து என்ன திடீரென்று அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அவன் ரேகா வந்து, மந்திர கற்களை சேகரிக்கும் வேலையை உங்களிடம் விடுகிறேன். ஸோ ஷேர்னு பாத்தீங்கன்னா 80-20. நான் எதிரிகளை தோற்கடித்தால் நீங்க வந்து எளிதா வந்து பாக்கெட் மணியை வந்து சம்பாதிச்சுக்கலாம்.
என்ன சொல்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்கிறான். அவங்க வந்து 50-50 கேட்கறாங்க. ஹீரோ வந்து லாஸ்டா நெகோசியேஷன் பாத்தீங்கன்னா 70-30 சொல்லிட்டு ஸ்பிளிட் பண்றான். அப்போ அந்த பொண்ணு வந்து இந்த பொண்ணு பேரு பையன் பேரு நான் உங்களுக்கு நேம் சொல்லிருந்தா உங்களுக்கு இன்னுமே வந்து குழப்ப ஆரம்பிச்சிடும். ஸோ அதனாலதான் வந்து நான் பொண்ணு பையன் சொல்றேன். ஏன்னா வந்து நான் பொண்ணு பேர் வந்து யூகார் என்கோ, பையன் பேர் வந்து யூமா. நான் வந்து லீடர்னு சொல்றேன், இந்த பொண்ணு வந்து பொண்ணு சொல்றேன். ஸோ இன்னொரு பர்சன் இருக்கான். ஸோ வந்து அப்புறம் நான் வந்து இவங்களை வந்து கம்பைண்டா கம்பெனியன் கூட சொல்லுவேன். அந்த பொண்ணு அண்டரும் வந்து யூமா, இப்படிப்பட்ட ஒருவனை நாம் நம்ப முடியாது. ஜாம்பிகளை வரவழைக்கும் ஒரு வேட்டைக்காரனா நான் கேள்விப்பட்டதே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவரே வந்து அவங்களுக்குள்ள சந்தேகமா வந்து ரகசியமா வந்து பேசிக்கிறாங்க. அப்ப யூமா வந்து நாங்கள் செய்கிறோம் சொல்லிட்டு ஒத்துக்கிறான். அதாவது அந்த சுமக்கிறதுக்கான வேலையை வந்து ஒத்துக்கிறான். யூமா வந்து ஆனால் நீ சொன்னது போல் நடக்கவில்லை என்றால் இதோடு முடித்துக் கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப நம்ம ரெவுகாவும் அப்படி இருந்தால் நமது பங்கு வந்து 70-30 தான், புரிஞ்சிச்சான்னு சொல்லி கேட்கலாம். அப்போ வந்து நம்ம லீடரும் வந்து சரி புரிந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஏன்னா நம்புன்னு சொல்லிட்டு அவன் டீம்மேட்ஸ் வந்து ஆசுவாசப்படுத்தினான். அவன் நம்மை தாக்க நினைத்திருந்தால் நாம் ஏற்கனவே செத்து இருப்போம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ரியாலிட்டியை வந்து உணர வைக்கிறான். அவன் எந்த உபகரணமும் இன்றி வந்திருக்கிறான். அவன் ஒரு ஹீலர் கூட கிடையாது. அவனை பின்தொடர்ந்தால் நாம் வழக்கத்தை விட அதிகமாக சம்பாதித்து வருதுன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல லீடருக்கான டெசிஷனை வந்து இவர் இங்க மேக் பண்றாரு. அப்பங்க வேட்டைக்காரர் வந்து எனது கேடேட்டை சுவைன்னு சொல்லிட்டு அவர் வந்து பிளாக் பண்றாரு. அந்த லீடர் தான் வந்து ஒரு ஷீல்டு வச்சிருக்காரு. நானும் எனது இறுதி எல்லையில இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கம்பெனி என்ன சொல்றாங்க. அப்ப வந்து நம்ம ஹியூமன் லீடர் வந்து அவன் ஒரு சாதாரண ஆளே இல்லை என்று எனக்கு தெரியும். ஆனால் இவ்வளவு கற்பனைக்கு அப்பாற்பட்ட மாதிரி செயல்படுறானே, அதாவது மோஸ்டா ஜாம்பி வந்து மலை மாதிரி கூச்சி வச்சுட்டான். ஸோ இவங்க வந்து அந்த கல்லை சுமக்கிறதுக்கே ரொம்ப சிரமப்படுறாங்கன்னா பாத்துக்கோங்களேன். அப்ப ரேகா வந்து அடடா இன்னும் லாபகரமான பிணங்கள் அங்கே கிடைக்கின்றன. அப்ப நம்ம லீடரும் வந்து அது நாம் விரைவில் ஒரு இடைவேளை எடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அப்ப வந்து காப்ளின் வந்து கான்னு சொல்லிட்டு இன்னொரு காப்ளின் கழுத்தை வந்து கடிச்சு கொதுன்னு அந்த சாகடிக்குது. அதாவது ஹீரோவுடைய அண்டட் காப்ளின் வந்து இன்னொரு காப்ளினை கில் பண்ணுது. அப்ப நம்ம ரேகா வந்து ஏய் இங்கேயும் கூட அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உங்களை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை, உங்கள் நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்க சொல்லிட்டு ஹீரோ வந்து அவங்களுக்கான லேபருக்கான டைமே வந்து வழங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. அப்ப அந்த ஹியூமன் அங்க லீடரும் வந்து யோசிக்கிறாரு, இதில் எந்த பயனும் இல்லை. அந்த ஆள் ஒரு மனுஷனே இல்லை. அதாவது ஹீரோவை பார்த்து வந்து மிரண்டு போயிடுறாரு. அப்போ வந்து கிட்டத்தட்ட அனைத்தையும் நாம் முடித்து விட்டோம் போல தெரிகிறதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எனது ஸ்டேட்டஸ் ஒரு முறை சரி பார்க்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்றான். ஸோ வலிமை, வேகம், உயிர் சக்தி மற்றும் தகுதி திறன் வந்து அதிகமாயிடுச்சு. அதாவது ஹெச்பி எம்பினா ஹீரோ வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. அப்போ வந்து ரேகா வந்து யோசிக்கிறான், லைஃப் ட்ரெயின் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. இப்போது எனது நிலை உயர்ந்து விட்டால் பாஸை கொல்ல வேண்டிய நேரம்ன்றது வந்து விட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஸோ வந்து இவன் லெவலப் பண்ணிட்டான். ஸோ இப்போ பாஸ் கிட்ட போயிட்டு இந்த டஞ்சனை க்ளோஸ் பண்ணு சொல்லிட்டு முடிவுக்கு போறான். அப்போ வந்து அந்த லீடரும் வந்து பாஸான்னு சொல்லிட்டு கேட்கிறான். அப்போ வந்து அறிவிப்பு வருது, ஒரு காப்ளின் ஷாமன் தோன்றியுள்ளான். அப்ப நம்ம ரேகா வந்து அதை பார், ஏதோ ஒரு விசித்திரமான பூசாரி, அதாவது ஷாமன் தன்னை ஒரு பெரிய ஆளாக நினைத்து கொண்டிருக்கிறான்னு சொல்லிட்டு சொல்றான். அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து காப்ளின் ஷாமன் தான், காப்ளினுடைய தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எனவே அவனை அதிகமாக தூண்டாமல் இருப்பது நல்லதுன்னு சொல்லிட்டு எச்சரிக்கையும் வழங்குறாங்க. நம்ம ரேகா வந்து அந்த பாஸும் அவன் கூட்டாளிகளும் நாசமாக போகட்டும் சொல்லி நம்ம ரேகாவும் சொல்றான். எனது அழைப்பிற்கு பதில்னு சொல்லிட்டு அண்டட் ஆர்மியை வந்து அங்க சம்மன் பண்றான். அதே போல லீடர் வந்து என்ன நடக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கிறான். அதாவது நாம் எண்ணிக்கையில குறைவா தான் இருக்கிறோம், ஆனா அவன் பிணங்களை அவனது வீரர்களாக மாற்றி கொண்டிருக்கிறானேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்ப நம்ம காப்ளின் ஷாமன் வந்து தனது மந்திர கோலை வந்து பிரித்து ஒரு மந்திரத்தை ஓதுது. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, வீரத்தின் தோட்டம், அதாவது டோட்டம் ஆஃப் வேலோர்னு சொல்லிட்டு காப்ளினை வந்து தூண்டுது. அதாவது பெர்சைக் முடுக்க போறாங்க. நம்ம ரீகாவும் ஒரு டோட்டமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது எதிரிகளை வந்து பலவீனப்படுத்தி நண்பர்களை பலப்படுத்தி இதோ பாருன்னு சொல்லிட்டு ஷாமன் அது இந்த மாதிரி மேஜிக் செய்யறவங்க தானே. ஸோ அப்போ ஹீரோ வந்து அதை பார்த்து வேக்கிறான். உனது வீரர் காப்ளின்கள்னு சொல்லிட்டு ஸோ எல்லாத்தையும் வந்து வெட்டி சாய்க்குது. அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து டோட்டமே உடைக்கிறான். அப்போ காப்ளின் ஷாமனுக்கு என்னன்னு சொல்லுவோம் புரியல. ஸோ ஹீரோவோட அண்டட் ஆர்மி வந்து டபுள்னு சொல்லிட்டு கவுண்ட் குறைஞ்சிருக்கும். ஸோ எல்லாம் பேர்சைக்கு முடியல, ஹீரோவோட சோல்ஸ் எல்லாம் பினிஷ் பண்ணிருப்பாங்க. அந்த ஷாமன் வந்து ஒரு சாதாரண மனிதன் எனது டோட்டமை அழுத்தி விட்டான்னு சொல்லிட்டு ஆச்சரியமாகுது. நான் உன்னை
செய்ய விடுவேன் என்று நினைத்தாயன்னு சொல்லி ஹீரோவும் கேட்கலாம். ஒருபோதும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த காபினும் இல்லை, நான் இன்னும் பலரை வரவேற்கிறேன்னு சொல்லிட்டு கர்ஸ் ஆஃப் மேட்னஸ் ஆகிய பைத்தியக்காரத்தனமான சாபத்தை வந்து அங்க பயன்படுது. அதாவது அதனுடைய அந்த ஸ்டாஃப் தடியா வந்து தரையில ஊன்றது மூலியமா ஹீரோவோட 100 எல்லாத்தையும் அது வந்து டெஸ்ட்ராய் செய்யுது. ஸோ அப்போ அறிவிப்பு வருது, காப்ளினோட வலிமை மற்றும் வேகம்ன்றது 50% அது அதிகமாயிடுச்சு. ஸோ ஹீரோட கம்பெனியன்ஸ்லாம் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா ரேகா வந்து அப்படியானால் அந்த தடி அவன் அதை துரும்பிச்சிட்டான்னு சொல்லும் கேட்கிறான். இப்போ பாஸ் ஷாமனும் வந்து இது காப்ளின்களின் நிழல்கள் நிறைந்த ஒரு எலும்பு தடி, அவ்வளவுதான். எலும்பு தடின்னு சொன்னோன்னே ஹீரோவை பார்க்கணுமே, அந்த சாபம் எலும்பால் ஆனதா, எலும்பு கட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு போன் கண்ட்ரோல பயன்படுத்தினாரு இல்லத்தனமா வந்து சொல்லலாம். ஓகேங்களா? அப்ப காப்ளின் ஷாமனும் என்னன்னு சொல்லிட்டு பேனிக் ஆகுது. அப்ப வந்து அறிவிப்பு வருது, பைத்தியக்காரத்தனமான சாபம்ன்றது இடைமறைக்கப்பட்டது. அவ காப்ளினோட வலிமை மற்றும் வேகம்ன்றது எடுக்கவும் குறையுது. அதாவது இப்ப ஹீரோட 100 வந்து ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஸோ ஆப்பன் வந்து வீக் ஆக்குறாங்க. அப்ப ரேகா வந்து நான் இதை தடுக்க வேண்டி இருந்தது, உனது அந்த அருமையான சாபத்தை மீண்டும் ஒருவரை பயன்படுத்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஸோ மாசா வந்து அவனோட தடியை வச்சுன்னு பேசுது. அப்ப காப்ளின் ஷாமனும் நீ என்ன செய்தாய்? அவர் அறிவிப்பு வருது, காப்ளின்களின் தங்கள் பைத்தியகாரத்தனத்திலிருந்து விழித்தெடுகிறார்கள். ஸோ ரீகாயில் காரணமாக அவர்களின் வலிமை மற்றும் வேகம் 30% வந்து குறையுது. ஸோ ஹீரோ வந்து அந்த ஸ்டாஃப் வாங்கிட்டான் பாத்தீங்களா? அவர் ரீகா யோசிக்கிறான், இதுதான் முடிவு, உனது எலும்பை நீ இன்னும் கவனமாக பார்த்திருக்க வேண்டும் சொல்லிட்டு சொல்றான். அப்ப அறிவிப்பு வருது, போன் கண்ட்ரோல் ரேங்க் ஸ்கில்ல வந்து ஹீரோ பயன்படுத்துறேன்னு சொல்லிட்டு இலக்கின் எலும்புகளின் தற்காப்பு திறனை குறைக்கிறது. ஸோ டேமேஜ்ன்றது 20% அதிகமாகும் சொல்லிட்டு வருது. அப்புறம் நம்ம ரேகா வந்து இது நிழல்களை நிறைந்ததாக இருப்பதனால்தான் இதன் வேகம் வந்து சாதாரணமா எலும்புகளை விட வந்து அதிகமாக உள்ளது. ரேகா வந்து இந்தா இதை நீயே திரும்ப எடுத்துக்கொள்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஸ்டாஃப் வந்து ஷாமன் கழுத்துல சொல்லி அதை அதே இடத்துல வந்து தோற்கடிக்கிறான். அது வந்து ஆஹான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மடிந்து போகுது. ஸோ ஹீரோ என்ன பண்றான்னா முக்கியமா அதனோட ரத்தத்தை வந்து கலெக்ட் பண்றான். ஸோ இதுக்கும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஸோ ஹீரோ வந்து ஒரு சீக்ரெட் எல்லாம் ஓப்பன் பண்ணுவான். ஸோ வந்து அடுத்த ஸ்டாப்ஸ் தான் பார்த்தோன்னா ஒன்று வந்து ரிவீல் செய்வோம். ஓகேங்களா? அப்போ அந்த அறிவிப்பு வெளியாகுது, லைஃப் பிரெயினை வந்து நீங்க பயன்படுத்தி இருக்கீங்க. அதாவது லைஃப் பிரெயின் மூலியமா வந்து ஸோ அவங்களோட உயிர் சக்தி ஹீரோ உறிஞ்சிட்டான். அப்போ வந்து அறிவிப்பு வருது, ஸோ ஸ்பீட் வந்து +0.5 இன்க்ரீஸ் ஆகுது, வலிமை 0.2 இன்க்ரீஸ் ஆகுது, எம்பி வந்து 1.3 வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ரேகா வந்து ஒரு முறை அவன் பாஸ் ஆகிவிட்டால் வெகுமதி வந்து அபாரமாக இருக்கும் சொல்லிட்டு சொல்றான். நான் மறந்து விட்டேன், லைஃப் பிரெயின் மூலம் நான் கிட்டத்தட்ட எல்லா ரத்தத்தையும் வந்து பயன்படுத்திட்டேன். ஸோ ஹீரோ வந்து அவனுடைய ஹோலி பவர் தான் பயன்படுத்துவேன். லைஃப் பிரெயின் வந்து ஃபீஸ்டுக்கான பவர் இல்ல. நம்ம ரேகா வந்து நான் மறந்து விட்டேன், லைஃப் பிரெயின் மூலம் நான் கிட்டத்தட்ட எல்லா ரத்தத்தையும் வந்து பயன்படுத்தி விட்டேன், சுத்தம் செய்யும் வேலையை உங்களிடம் விடுகிறேன்னு சொல்லிட்டு அவன் கம்பெனியன்ஸ் கிட்ட சொல்றான். அப்ப வந்து அவங்க லீடரும் அதுக்குள்ளேவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இவை அனைத்துமே நாங்க பார்க்கணுமான்னு சொல்லி கேட்கிறாங்க. அதாவது அங்குள்ள வேட்டையாளர்களை வந்து இவ்வளவு அதிகமான மந்திர கற்களான்னு சொல்லிட்டு வியக்கிறாங்க. அதாவது இவங்க வந்து எல்லா ஸ்டோன்ஸ் மேஜிக் ஸ்டோன்ஸ் நேரத்துல கேட்டை விட்டு வெளில வராங்க. வெறும் 4 பேர் சேர்ந்து அந்த அரக்கர்களை அனைவரையும் வந்து தோற்கடித்தார்கள் என்று சொல்றாயான்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே வந்து காசிப் பேசிக்கிறாங்க. இல்ல இது சாத்தியமே கிடையாது. ஸோ ஹீரோட கம்பெனியன்ஸ்லாம் வந்து பேகை தூக்கினா ரொம்பவே சோர்வா வந்து தொங்கி போய் வராங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து சும்மா பேக் எதுவுமே இல்லாம சும்மா பெஸ்டா வந்து மாசம் நடந்து வரேன். ஏன்னா அவன் நாங்க வந்து வேட்டையாடுறோம். ஓகேங்களா? அப்போ வந்து அந்த பாஸை வந்து அப்போ அவங்க லீடரும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள், மந்திர கற்களை வந்து கடை பராமரிப்புலையே விட்டு விடலாமான்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப ரேகாவும் இல்லை, சரியான விலைக்கு விற்க வேண்டும் என்றால் நாமே அவற்றை எடுத்து செல்வதுதான் நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப நம்ம லீடரும் வந்து எல்லாவற்றையும் விற்றால் நமக்கு எவ்வளவு கிடைக்கும்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. உண்மையில வந்து 6 மில்லியன் சொல்லிட்டு நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப நம்ம ரேகா வந்து இந்த தடி வந்து அநேகமா மிகவும் மலிவாக இருக்கும், இதில் கட்டுப்பாடுகள் உள்ளன, மேலும் இதன் கூடுதல் புள்ளி விவரங்கள் சற்று குறைவாக உள்ளன்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஸ்டாஃப் வந்து ஹீரோ வந்து எடுத்துக்கிறான். ஓகேங்களா? அப்போ வந்து ஸ்டாப் ஆஃப் கிரட்ஜஸ், அதாவது மன கசப்புகள்னு தடின்னு சொல்லிட்டு ஷோ ஆகுது. இதனுடைய தரம் பாத்தீங்கன்னா ரேர்ல தான் இருக்கு. ஓகேங்களா? அதே போல இது வந்து ஒரு கஷ்டமான ஐட்டம். இதை அணிந்திருந்தால் இது அதிக ஆன்ம சக்தியை வந்து உறிஞ்சிக்கும். ஆனா இதனுடைய பயனரின் மனதையும் வந்து இது கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல ரெஸ்ட்ரிக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரீஸ்டால மட்டுமே தான் இதனை வந்து உபயோகிக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறாங்க. அப்புறம் ரேகா யோசிக்கலாம், எப்படியும் பூசாரிகளால் ஆன்ம சக்தியை வந்து கையாள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான்.
ரேவகா வந்து அப்படியானால் நான் இதை எடுத்துக்கொள்கிறேன், கணக்கு முடிக்கும் போது இதை கழித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப யூமால் எடுக்கிறோம், இல்ல இல்ல, நம்மளால ஒருபோதும் பெற்றிருக்க இயலாத ஒரு பொருள், எனவே அது அங்கேயே இருப்பது போலதான் நாம கணக்கை முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதாவது ஹீரோ இல்லைன்னா எந்த ரிவார்ட்ஸும் கிடையாது, அந்த ஸ்டாஃபுக்காகனா அவங்க அக்கௌண்ட்ஸ் எதுவும் நீங்க குறைக்க தேவையில்லை, ஸோ 70 மாதிரி நம்ம ஸ்பிட் பண்ணி பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு பெருந்தன்மையை ஒத்துக்கிறாரு. நம்ம ஹீரோ வந்து உனது குழுவோட பேர் வந்து ரூக்கீஸ், புதியவர்கள் இல்லையான்னு சொல்லி கேட்கலாம். சரி நாளைக்கு சந்திக்கலாம்னு சொல்லும் போது அந்த கம்பெனியன்ஸ் அந்த குரூப் அனைவரும் வந்து எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நீங்கள் பண்டைய தோட்டத்திற்குள் நுழைந்து விடுங்கன்னு சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம யூமா லீடரை வந்து என்று என்னால் எதற்கு மேல் செய்ய முடியாது என்று நினைக்கிறேன், எங்கள் பைகளும் நினைந்து விட்டுன்னு சொல்லிட்டு ரொம்பவே எக்ஸாஸ்ட் ஆகி கிரவுண்ட்ல உட்காந்து ஓய்வு எடுக்கிறாரு. நம்ம ரேவகா வந்து சரி அப்படியானால் நீங்கள் முதல் திரும்பி செல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து வெளில அனுப்புறான். அப்ப குரோனோஸோடைய அந்த மினியனை வந்து ஏன் வேண்டுமென்று அவர்களை நீ வந்து திருப்பி அனுப்பினான்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்றாரு. இதுல என்ன தந்திரம் இருக்கிறது கான்ட்ராக்ட்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப நம்ம ரேவகா வந்து இனிமேல் நடப்பதை மற்றவர்கள் பார்ப்பதை வந்து நான் விரும்பலன்னு சொல்லி சொல்றான். அப்போ வந்து டிஸ்கிரிப்ஷன் ஷோ ஆகுது, பண்டைய தோட்டத்தின் வடக்கு பகுதின்னு சொல்லிட்டு. அப்ப அங்க இருக்க அரக்கனை வந்து சொல்லிட்டு அட்டாக்கும் செய்யறான். ஸோ இவன் பாத்தீங்கன்னா வந்து ஃப்ராக்மென், காப்ளின்களை விட ஃப்ராக்மென்களுக்கு அதிக ஸ்டாட்ஸ் இருப்பதா வந்து தெரியுது, எனவே இது மிகவும் வேகமாக நடக்கும் சொல்லி சொல்றான். அதாவது இவனோட டெவலப் தான் சொல்றான். அப்போ வந்து போன் கண்ட்ரோலை பயன்படுத்தினான். ஸோ அதனுடைய பாடி வந்து வளவழனதுனால அந்த போன் வந்து உள்ள இறங்க மாட்டேது, அந்த எலும்பு அம்பு இலக்க வந்து துளைத்து விட்டு சொல்லிட்டு ஷோ ஆகுது. இருந்தாலும் வந்து பெரிய டேமேஜ் ஏற்படுத்தல. ஆன்ம சக்தி ஊடுருவல் காரணமா வந்து மனக்கசப்பினுடைய தடி அந்த ஸ்டாப் ஆஃப் கிராடிஸ் வந்து உடல் ஊடுருவல் சேதம்ன்றது அதிகமாகுது. ஸோ ஹீரோ வந்து போர்ஷன் ஸ்டாப்பிங்கை பயன்படுத்தி இருக்கான். தடியை வந்து நகர்த்துவதும் அதன் மேல் இறந்தவர்களை உருவாக்குவதும் அதிக ஆன்ம சக்தியை பயன்படுத்துகிறது, என்னால் இதை தாங்க முடியும் சொல்லிட்டு நம்ம ரேவகா வந்து யோசிக்கிறான். ஸோ ரைஸ் 100 ஸ்கில்ல யூஸ் பண்றான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஆர்மி ஃபுல்லாமே வந்து ஃப்ராக்மென்ட்ஸ் தான், எல்லாரையும் வந்து கில் பண்ணி ஸோ இவனோட ஆர்மியா மாத்திட்டான். அப்போ வந்து நோட்டிபிகேஷன் வருது, உங்களுடைய நிலைன்றது உயர்த்தப்பட்டுள்ளது. ஸோ ஹீரோ வந்து லெவல் 6க்கு போயிடறான். ஸோ ஹீரோ ரொம்ப ஹாப்பி ஆயிடான், மிகவும் நல்லதுன்னு சொல்லி சொல்றான். இதே வேகத்தில் சென்றால் நான் விரைவில் எனது பழைய நிலைக்கு திரும்புவேன் போல தெரிகிறதே, பொறுத்திரு சார்சர் கிங், உன்னை வந்து பழி வாங்க நான் விரைவில் வரேன், உன்னை விரைவில் நான் வந்து கவனிப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்றான். ஸோ இப்போ இவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அவனுடைய அந்த 100 சோல்ஜர்ஸ் கூட சென்று ஒரு கிரவுண்டுக்குள்ள என்டர் ஆகலாம். ஸோ அப்போ அந்த குரோனோஸும் ஒப்பந்ததாரரை நீ என்ன செய்ய திட்டமிடுகிறான்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்ப நம்ம ரேவகா வந்து நான் கவனம் செலுத்த விரும்புகிறேன், எனவே அமைதியாக இருன்னு சொல்லிட்டு குரோனோஸ் சொல்றான். காப்ளின் ஷாமனுடைய ரத்தத்தை ஒரு ஃப்ராக்மெனுடைய இதயத்துல ஊத்தினா பண்டைய தோட்டத்தின் மறைக்கப்பட்ட ரகசியத்தை நீ கண்டறியலாம் சொல்லி சொல்றான். அதாவது இங்கதான் வந்து சீக்ரெட் ரெலம்க்கு ஹீரோ வந்து என்டர் ஆகிறான். ஸோ எப்படி, அதாவது அந்த ஃப்ராக்மெனுடைய இதயம் இப்பதான் வந்து ஃப்ரெஷ்ஷா எடுத்துன்னு வந்தான், அதே போல முன்னாடி வந்து அந்த காப்ளின் ஷாமனுடைய ரத்தத்தை குடிச்சவன் பாத்தீங்களா, ஸோ அது ரெண்டுத்தையும் வந்து கலக்குறான். ஸோ இப்போ வந்து ஹீரோ என்ன பண்றான்னா வந்து நோட்டிபிகேஷன் வருது, பண்டைய சோதனை மையத்திற்கு செல்கிறோம் சொல்லிட்டு என்ன பண்றேன்னா அந்த ரிச்சுவலை முடிச்சவனே இந்த சீக்ரெட் ரிலம், இந்த டஞ்சன்ல இருக்க சீக்ரெட் ரிலம்க்கு ஹீரோ வந்து டெலிபோர்ட் செய்யப்படுறான். அறிவிப்பு வருது, நீங்கள் பண்டைய சோதனை மைதானத்திற்குள் நுழைந்து விட்டீங்க, அதாவது ஏன்ஷியன் ப்ரூவிங் கிரவுண்ட். ஸோ ஹீரோ யோசிக்கிறான், நான் கடந்த காலத்திற்கு திரும்புவதற்கு முன்பு இந்த பகுதி 1 ஸ்டாரால மட்டுமே தான் என்ட்ராக முடியும் என்று கேள்விப்பட்டேன், என்னால நுழைய முடியல, ஆனா இப்போது இறுதியாக இதை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு சொல்றான். ஸோ அவங்க வந்து சிஸ்டம் நோட்டிபிகேஷன் வருது. ஸோ இந்த ட்ரையல்ல வந்து இங்க கலந்துக்கணும்னா பார்ட்டிசிபேஷனுக்கான லிமிட் வந்து ஒரே ஒரு நபரால தான் கலந்துக்க முடியும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த ப்ரூவிங் கிரவுண்ட்ல உங்களுடைய பொட்டன்ஷியலும் தைரியத்தையும் வந்து நீங்க ப்ரூவ் செய்தாகணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அதே போறது ஒரு டிராகோனியன் தோன்றி உள்ளது. ஸோ டைம் லிமிட் வந்து 10 மினிட்ஸ். நீங்க வந்து 10 மினிட்ஸ் வந்து உள்ள சஸ்டெயின் பண்ணீங்கன்னா, அதாவது உயிர் பிழைத்தீங்கன்னா இறுதியில வந்து டைம் முடியும் போது உங்களுக்கான ரிவார்ட்ஸ் வந்து வழங்கப்படும் சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் ஆகுது. ஸோ ஹீரோ வந்து மாசா வந்து ஃபைலுக்கு ரெடி ஆகிறான். ரெடி காய்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும் மான்வா. ஸோ கீப் ஆன் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஆல் மை டியர் பிலோவட் ஃபேமிலி.